ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே கூட ரொம்ப நல்லா இருக்கேன். போன மேட்ச் ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த மேட்ச்சும் சும்மா மரணமாக வச்சு இழுத்து விட்றோம். ஆனால் அவனுங்க எப்படி நம்மளை விழுக்க போகிறானுங்கன்னு தெரில. அது எனக்கு தெரில. ஆனால் யாரும் கோவச்சக்கூடாது. நீ என்னப்பா போய் அவனுங்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு பார்ப்போம். அடி வாங்குகிறோமா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் போன மேட்ச்சை பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த கங்க்ராச்சுலேஷன் கொடுத்து நம்ம இந்த ட்ரெஸ் வாங்கியாச்சு காய்ஸ். அது ரொம்ப நாளாக நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் வாங்கணும் அப்படின்னு வாங்கியாச்சு. ஆனால் இந்த ரூம் கார்டு எது கொடுக்குறாங்கன்னு தெரில. நானும் சும்மா வாங்கி வைக்கிறேன். யாராச்சும் ரூம் கார்டு விளாட்ணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா கொஞ்சம் நீங்களும் வேணால் என் கூட மேட்ச் பார்த்துக்கலாம். நீங்கள் நான் எப்படி விளாட்றேங்கிறதும் உங்களுக்கும் கொஞ்சம் தெரியும். யாராச்சும் என் கூட ரூம் கார்டு விளாட்ணும் ரூம் மேட்ச் விளாட்ணும் அப்படின்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ரூம் கார்டை கிளைம் பண்ணி நான் விளாட்லாம். 1 vs 1 2 vs 2 ஏதோ ஒன்று மக்களே விளாடுவோம். யாரெல்லாம் விளாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வாங்க விளாடுவோம், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் வெல்கம் டு FF கேமிங் ஸ்குவாட் மக்களே. அது எப்பயுமே நம்ம சொல்லிடணும். அது சொல்லாமல் விட்டோம்னா தான் பிரச்சனை ஆகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Because he's already a ghost. அண்ட் நாம் பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ அதனால் நம்ம பார்த்திங்கன்னா அந்த கன்று மாதிரி ஒன்று இருக்குது. 2 கன்று மாதிரி ஏதோ 4 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா எனக்கு சுத்தமாக தெரில. இப்போது நம்ம இறங்குனது தாத்தா வராரு கதரை விட்டு போயிட்டாரு. ஆனால் தாத்தா அவ்வளோ சரியில்லை மக்களே. பார்த்தீங்களா, நம்மள மாதிரியே ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான். ஆனால் ஊக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்கும். நாம் மட்டும்தான் இந்த ட்ரெஸ்ஸை வச்சுருக்கோன்னு நினச்சோம். அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்மளோட பெரிய ஆளுங்களாம் அந்த ட்ரெஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நாம் நாம் நம்ம கில் எடுக்கிறதுக்கு நாம் ஓடுவோம். வாங்க நாம் போய் அது மேலே நின்று எவனாச்சும் ஓடனா அப்படின்னா சும்மா பட்டுன்னு போட்டு தள்ளுவோம். அங்கே போனதுமே வேறு ஒரு 2 பேர் நாக் ஆகிட்டாங்க. அங்கே வேறு ஒருத்தன் போனான்ல, டிமிட்ரி கேரக்டர் தானே. ஆமாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அடிக்கடி இது வேறு கிராஷ் ஆகுது நம்ம குறுக்கால. டிமிட்ரி தான் அடி வாங்கிட்டான். தப்பிச்சிட்டான். வாங்க இறங்கி போயிடுவோம். இதுக்கு மேலே சும்மா இறங்கி அடித்தா தான் நம்ம கேமிங் காமிக்கணும் அவனுங்களுக்கு. தம்பி வாப்பா அடி வாங்கிட்டு போ. டிமிட்ரி டிமிட்ரி இல்லைப்பா சார். பாவண்டாதான் மக்கள். அதாவது பார்த்தீங்கன்னா என் கேமிங் சுத்தமாக வேஸ்ட்டு காய்ஸ். என் கேமிங் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வேஸ்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் கூப்பிட்டுருந்தேன். நான் ரூம் மேட்ச் வருவேன். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா அடிப்பீங்க, நானாக சுமாராக அடிப்பேன். நீங்கள் ரூம் மேட்ச் ஒரு டைம் நீங்கள் என் கூட பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவனுங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நான் வேஸ்ட்டு தான், சுத்தமாக வேஸ்ட்டு. அதனாலேயே நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன். நான் 32வது லெவலு. எனக்கு சுத்தமாக விளாடவும் தெரியாது. அதனால் என்னை கொஞ்சம் மெதுவாக அடித்து விளாண்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். இல்லை ரூம் மேட்ச் ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு நான் சுத்தம் வேஸ்ட்டு காய்ஸ். இப்படி தான்டா நீங்கள் கேட்கலாம், நீ இப்படி தான் சொல்கிற, எல்லா மேட்ச்லையுமே நீ இப்படி தான் சொல்கிற, ஆனால் கம்பேக் கொடுக்குற அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஐயா சொல்லுவீங்களா இல்லையான்னு அது எனக்கு சுத்தமாக தெரில. யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. அது கொஞ்சம் நம்மளுக்கும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால தான். அண்டு இந்த கன்று தான் நம்ம எடுத்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நம்மளால் இந்த கண்ணில் விளாட முடியுமான்னு எனக்கு தெரில. முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்ன இப்படியா இருந்தாலும் போட்டு தள்ளுவானுங்க. பார்த்தீங்களா, சொல்லி 5 நிமிஷம் இல்லை, அரை மணி நேரம் கூட ஆகல. டிமிட்ரி கேரக்டர் செம்மையாக இருக்குது. யாரெல்லாம் டிமிட்ரி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். டிமிட்ரி கேரக்டரு அப்படி தூள் கிளப்புது மக்களே. எப்படி தூள் கிளப்புது, என்ன பண்ணுறதுன்னு தெரில ப்ரோ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. இல்லை காய்ஸ், நானும் பார்த்துட்டே இருக்கேன். பசனுங்க போட்டு நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வேணும்னே அடிக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரில. எனக்கு ஆனால் ஒரு மாதிரி இருக்குது மக்களே. எல்லா மேட்சும் என்னையே அடிக்கிறாடு. ஒரு கில் என்னால் எடுக்க முடியல. அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பண்ணுறது பாருங்கள், எவனோ கில் எடுக்கிறான், ஆனால் நம்மளால் எடுக்க முடியலையே. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது ஒரு கவலையும் இல்லை. என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம் விடுங்க, பார்த்துக்குவோம். இதுக்கு மேலே தான் போச்சு. பையன் வேறு அடி வாங்குறானே, பட்றா அடி மக்களே. இவன் தான் எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சு கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். அவன் வேறு கீழே போய் ஒருத்தன் அடி வாங்கிட்டு இருக்கான். அவன் போக மாட்டான். போனால் அடி வாங்கிடுவான். இவனும் அடி வாங்கிடுவான். போனால் அதை சொன்னா இல்லையா, தோற்றுருவாங்க. தோற்றுரும்.
ஏஸ் அடிச்சிட்டான்ப்பா பையன். மக்களே எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து பெரிய பிளேயர்னு நினைக்கிறேன். 63வது லெவலு, பெரிய பிளேயர் தான். நம்மளோட இல்லை, நானே ரொம்ப கேவலமான பிளேயரு, நம்மளோட ஒரு பெரிய பிளேயர் இவர். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமு என்கிட்ட ஒரு டாஸ்க்கும் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கம்பேக் தான் இப்போ கொடுக்க போகிறேன். கம்பேக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏஸ் அடிக்கிற அளவுக்கு கம்பேக் நான் கொடுக்கலன்னா கொடுக்குறேன் பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கு வந்து இனிமையும் கொஞ்சம் ஒத்து போகணும். டே தம்பி கொஞ்சம் அண்ணனை பார்த்து அடிங்க, அடிச்சிங்கன்னா நான் செத்து போயிடுவேன், பொசுக்குன்னு செத்து போயிடுவேன். ஸோ அதனால் என்னை அடிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை அடிச்சிங்கன்னா நானும் வேஸ்ட்டு. போடுறா இவ தான் நான் புது கேரக்டரு, போட்டு தள்ளுறா. அப்பா மாட்டிட்டா அவ செத்துறா. இவன் போட்டு அப்பா போய் என்னடா டேய் என்னையா பண்ணுற நீ, ஓடு. அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒருத்தன், நீங்களே பார்த்தீங்க என் கம்பேக் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்குவேன். இன்னும் ஒரே ஒருத்தன், அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு சுத்தமாக தெரில. பார்க்கலாம் வாங்க, போய் பார்ப்போம் எங்கே இருக்காரு. அந்த ஒரு ஆள் எங்கே இருக்கான்னு எனக்கு சுத்தமாக தெரில. எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். இருந்தாப்புல அப்படின்னா போட்டு தள்ளிட்டு நாம் பாட்டுக்கு போவோம். இல்லை அப்படி என்றால் கம்பேக்கு மர்கையா சாலா மக்களே. கம்பேக் வந்து எப்படி மர்கையா சாலா இங்கே தான் இருக்காப்புலன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மேலே தான் இங்கே தான் எங்கேயோ சவுண்டு கேட்டுது. எங்கேயோ இருந்துட்டு அதான் அங்கே தான் இருக்காங்க, உள்ளே தான் இருக்கான். இல்லை நான் போவேன், நான் எப்படியா இருந்தாலும் அவன் கீழே தானே வரணும், கீழே வரட்டும். ஜோனே வந்துச்சு, இன்னும் வராமல் இருக்கானே. ஜோன் சார் என்னயா அவனே செத்துட்டான் போலப்பா. இல்லை அவன் என்ன நினச்சிருக்கான், நாம் கீழே வந்து சாகிறத விட நாம் ஜோன்லேயே இருந்து செத்து போயிடுவோம் அப்படின்னு அவன் நினச்சிருக்கான். அதனால் அவன் அங்கேயே இருந்துட்டான், அங்கேயே அவனும் மர்கையா சாலா ஆகிட்டான். ஸோ அதனால் நம்ம டாஸ்க்கு நம்ம கம்பேக் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நம்ம வந்து ஏஸ் அடிக்கிறது தான் நம்மளோட இன்னையோட பிளானு. ஏன்னா நம்ம வந்து கம்பேக் கொடுக்காதனால ரொம்ப பேர்த்துக்கு வந்து நம்மளுக்கு அப்படியே கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது மக்களே. நம்மளை அடிக்கடி வந்து போட்டு போயிடுறாங்க, எல்லாம் போட்டு போயிடறானுங்க. ஆனால் நம்மளால் போட முடியல, அதான் கொஞ்சம் கவலையாக இருந்தது. இந்த டைம் இங்கே மேலேருந்து அடிக்கிறது சுத்தமாக வேஸ்ட்டு. நம்ம அங்கேயே நேரடியாக இறங்கி போய் அடிக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. வாங்க இறங்குவோம். அதான் மேலே ஒரு பயல் இருக்காப்புல, நல்லா டேமேஜ் கொடுத்து விடுவேன். என்ன பண்ணுவேன், நல்லா டேமேஜ் கொடுத்து விடுவேன். பார்த்தீங்களா இதுதான் என் நிலமை. நல்லா வந்து என்ன பண்ணுவேன், டேமேஜ் கொடுத்துருவேன். ஆனால் அவனுங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக ஓசிகள் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம நிலமை காய்ஸ். பார்த்துக்குவோம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு எப்போயுமே ஹெல்த் வந்து மெடிக்கெட் பார்த்தீங்களா பேசி முடிகிறதுக்குள்ளே ஏன்டா அடிக்கிறடே உட்கார்றா. நம்ம வந்து எப்போயுமே மெடிக்கெட் சுற்றி அடித்தோன்னா எனிமி செத்துருவோம். அப்போ என்ன பண்ணணும், எப்பையும் மெடிக்கெட் சுற்றி. தம்பி ஏற்கனவே ஃப்ரெண்டாக தான் இருக்கேன், அதனால் பையன் போடுறான். ஐயோ கீழே இறங்கிட்டான். இல்லை ஏற்கனவே அவன் செத்துட்டாப்புல. டேய் ஏண்டா நான் கீழே குதிக்கும் போது மட்டும் உங்களுக்கு அங்கேயும் கீழே குதிப்பேன்டா. போச்சு போங்க. அவனையாச்சும் அடிக்கலான்ட்டு எப்படா 6 கில்லு வந்தாங்க. டேய் லாஸ்ட்டு கில்றா, என்ன விடுங்கடா ப்ளீஸ் தாடா, கொஞ்சமாச்சும் எடுக்கிறேன்டா. வாய்ப்பா இல்லையே, விடவே மாட்டாங்க. நம்ம மட்டும் கில் எடுக்கிறதா இருந்தா என்ன பண்ணுறது. அதான் அவன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்மளுடைய தலை விதியை பொறுத்து என்றால் சுத்தமாக இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா கரீனாக்காரனுங்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க, நேரடியாக பேசிட்டாங்க. நான் வந்து ரொம்ப பெரிய ஆள் தான். கரீனாக்காரங்களே சொல்லிட்டாங்க, நீ வந்து பாட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாட்டுன்னா சொல்லிட்டாங்க பாருங்க. அங்கே ஒருத்தைய போட்டு வச்சுருக்கிறேன், அவள் பாட்டுக்கு போய் அங்கே வாங்கிவிட்டா. 2 நாக்கு எனக்கு தெரிஞ்சு 2 நாக்கு நான் வந்து வச்சுருக்கேன். அவனாச்சு அதையும் மீறி அதை எடுத்தானா அவன் செத்து போயிடுவான். அந்த கேரக்டர் சொல்கிறேன், அந்த கேரக்டர் மக்களே, அந்த கேரக்டர் ஓகேவா. அப்பா மக்களே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயா அடித்தாச்சு. நம்ம டாஸ்க் கம்ப்ளீட்டோ இல்லையோ, ஆனால் எப்படியோ ஒன்று நம்ம வந்து பயா அடித்தாச்சு மக்களே. இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பார்த்துருங்க ஓகேவா. நம்ம இப்போது எத்தனை கில்லுங்கிறத பார்த்துக்கணும். இப்போ தான் 4 வந்துருக்குது காய்ஸ். எத்தனை கில்லு, நாம் 5 இன்னும் 2 கில்லு எடுத்திருந்தா போதும் காய்ஸ். தப்பு பண்ணிட்டோம். இன்னும் 2 கில்லு எடுத்திருந்தா ஈஸியாக
அடிச்சு விட்டு போயிருக்கலாம். அண்டு லைக்கு சப்ஸ்கிரைபு ஆல் பட்டனில் போட்டு வச்சுக்கோங்க. எவனோ வந்தான், இன்வைட் கொடுத்தேன், அவன் பாட்டு கூப்பிட்டு போயிட்டான். ஓகேவா? அப்புறம் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களாம் லைக்கு சப்ஸ்கிரைபு அண்ட் ஆல் பட்டனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ என்ன பண்ண முடியும், ரெகுலராக எப்போயுமே பார்க்க முடியும். நான் வந்து அப்டேட் போட்டுகிட்டே இருப்பேன், நாளைக்கும் அப்டேட் போடுவேன். அப்புறம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா பாய்.